மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 5 மொபைலுடைய டிஸ்பிளே கிளாஸ், அதாவது டிஸ்பிளே உடையாமல் டிஸ்பிளேக்கு மேலே இருக்கிற கிளாஸ் மட்டும் உடைஞ்சி மாற்றின வீடியோ தாங்க இது. இப்போ நம்ம கையில் இருக்கிற மாடல் பார்த்திங்கன்னா ஓப்போ A57. இதில் வந்து டிஸ்பிளே உடையாமல் மேலே இருக்கிற கண்ணாடி மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டோம். இதுதான் டிஸ்பிளேங்க. இப்போ இந்த டிஸ்பிளேக்கு நம்ம மறுபடியும் புதிய ஒரு கிளாஸ் வச்சு ரீலேமினேஷன் பண்ணி மொபைலில் ஃபிட்டிங் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா கம்பெனி தரம், அதாவது ஒரு மொபைல் புதுசாக வாங்கும் பொழுது டிஸ்பிளே என்ன கிளாரிட்டி இருந்ததோ அதே கிளாரிட்டிக்கு உங்கள் மொபைலை பழைய நிலைக்கு கொண்டு வந்துடுவோம். ரெண்டாவது, இதுவும் ஓப்போ A57. இதுலேயும் பார்த்திங்கன்னா டச் கிளாஸ் மட்டும் தான் உடஞ்சிருக்கு. ஒரு 3 இடத்துல மட்டும்தான் கிராக்கு. இதையும் பார்த்திங்கன்னா நீட்டாக ஃப்ரேமில் இருந்து டிஸ்பிளே டேமேஜ் ஆகாமல் கேர்ஃபுல்லாக கலட்டி எடுத்துட்டு டிஸ்பிளேவில் இருக்கிற உடஞ்ச கிளாஸை கலட்டி புது கிளாஸ் வச்சு ரீலேமினேஷன் பண்ணியிருக்கோம். இதுவும் ஓப்போ A57 மாடல் தான். இதுவும் 100% சக்ஸஸ்ஃபுல், நீட்டாக வேலை செய்யுதுங்க. இந்த மாடல் பார்த்திங்கன்னா ரியல்மி 5 ப்ரோ, பழைய மாடல். பட் இருந்தாலும் கஸ்டமர் ஒரிஜினல் டிஸ்பிளேவை அப்படியே பத்திரமா வச்சுருந்துருக்கிறாரு. கீழே விழுந்ததில் டிஸ்பிளே உடையாமல் மேலே இருக்கிற கண்ணாடி மட்டும் உடஞ்சிருச்சிங்க. கொஞ்சம் ஃப்ரேமு பெண்ட் ஆயிடுச்சு. இந்த ஃப்ரேமை பெண்ட் எடுக்காமல் போட்டோம்னா டிஸ்பிளே என்றைக்காக இருந்தாலும் தூக்கிட்டு வந்துடும். இப்போ இதுவும் பார்த்திங்கன்னா ஃப்ரேமை பெண்ட் எடுத்து டிஸ்பிளே மாற்றாமல் டிஸ்பிளேக்கு மேலே இருக்கிற கிளாஸை மட்டும் மாற்றி ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிட்டோம். இந்த மாடல் ஓப்போ K12Xங்க. ஒரு 5-6 கிராக் இருக்குது, ஆனால் டிஸ்பிளேக்கு எந்த ஒரு டேமேஜும் கிடையாது. டிஸ்பிளே உடையாமல் டிஸ்பிளேக்கு மேலே இருக்கிற கிளாஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டோம். கீழே இருக்கிறது உடஞ்ச கிளாஸுங்க. இதுதான் டிஸ்பிளே. இப்போ இந்த டிஸ்பிளே கரெக்டாக வேலை செய்தால் நம்ம அங்கே ஸ்பாட்லேயே செக் பண்ணிக்கலாம். டிஸ்பிளேவில் எந்த ஒரு பிளாக் டாட்டோ லைனோ உடஞ்ச மாதிரி எதுவும் இல்லைங்க. டிஸ்பிளே பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. இதை கிளியர் பண்ணி புதிய கிளாஸ் வச்சு ரீலேமினேஷன் பண்ண போகிறோம். அதாவது லேமினேஷன்னா ப்ரொடக்ஷன் கிளாஸையும் டிஸ்பிளேவையும் ஒன்றா வச்சு மெர்ஜ் பண்ணுறதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ஆயிடுச்சு. அந்த ஓப்போ K12X 100% கம்பெனி ஃபிட்டிங்கு ஈக்குவலாக ஃபிட்டிங் பண்ணியிருக்கோம். டிஸ்பிளே கிளாஸ் மாற்றின மாதிரியே தெரியாதுங்க, அந்தளவுக்கு நம்ம ஃபினிஷிங் இருக்கும். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா சாம்சங் M12. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கிளாஸு அண்ட் டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் ஒரு கீழே பாருங்கள், கருப்பு கலரில் ஒரு ஷேடோ இருக்குது. அதையும் நம்ம கிளியர் பண்ண போகிறோம். உடைந்து போன டிஸ்பிளே கிளாஸையும் மாற்ற போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கிளாஸ் மாற்றியாச்சு. டிஸ்பிளேவில் கீழே இருந்த அந்த கருப்பு கலராக இருந்த அந்த ஷேடோவை எடுத்தாச்சு. மொபைல் பார்த்தீங்கன்னா புது மொபைல் மாதிரி நீட்டாக ஃபினிஷிங் ஆயிருங்க. இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற மொபைல்